விஜய் வந்து யாருடைய கூட்டணிக்காகவும் போய் கதவை தட்டிட்டு நிக்கல. பல கட்சிகள் தான் கூட்டணியில சேருவதற்கு முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு என்னோடு கரம் குவிக்க வருபவர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், சேர்த்துக்குவேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, திமுக தான், பாஜக எதிர்ப்புக்கு அப்படின்னா எல்லாரும் அதை தான் விரும்பினாங்க. ஆனா பாஜகவை எதிர்ப்பதற்கு பாஜகவோடு இதுவரை கூட்டணியே வைத்திராத, பாஜகவை ஆதரித்திராத வருது, மக்கள் ஆதரவு அதுக்கு பெருகுதுன்னா அப்ப கருணாஸ் அவர் என்ன பெரிய கட்சியா? அது மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, கூட டிவிகேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி புதுசா. அது வந்து ப்ராக்சி தாங்க, ஸ்லீப்பர் செல் தான், திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் தான். ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தணும். ஒரு அச்சத்தின் காரணமாக திமுக பண்ற ரொம்ப தேர்ட் ரேட் மெத்தட். திமுகவின் பதட்டத்துக்கும் அச்சத்துக்கும் விஜய் மீதான தாக்குதலுக்கும் முக்கிய காரணமே அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுச்சு, தங்களுக்கு எதிராக நிக்கிறது எடப்பாடி பாஜக கிடையாது. அதனாலதான் கடந்த 2-3 மாசமா பாருங்க தாவேகா மேல தாக்குதல் அதிகமாகும். அரோ ரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்கானா, அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது, ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார் விஜய். 2010லயே நாங்கள் வந்து விஜயை சந்திச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் சொன்னாரா? இல்லை இவங்க சொல்லியிருக்காங்களா சார், காங்கிரஸ் ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. ஜோதிமணி என்ன சொன்னாங்க, அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் புதியவர் அல்ல. 2010லேயே அவர் வந்து தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் வந்து பல்வேறு காரணங்களால் காங்கிரஸில் அப்போது அவர் இணைந்து செயல்பட முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அச்சா, அது விஜய் சொல்ல, விஜய் கட்சியில் சொல்ல, இருந்தாலும் இதெல்லாம் ஃபேக்ட் தானே. மோடியை சந்திச்சிருக்காரு, ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு, வெளிநாடுகளில் சந்திக்க இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏங்க வெளிநாட்டில் சந்திக்கணும்? என்ன ஏதாவது தங்கம் கடத்த போகிறாங்களா, இல்லை வேற ஏதாவது சட்டவிரோத காரியங்கள் நடத்த போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவதுங்க, நேற்று சொல்லியிருக்கார செல்வ பெருந்தகை, உதயநிதிலாம் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, இன்னும் சில மணி நேரங்களில் அறிக்கை வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வரட்டும். அதாவதுங்க, விஜய் வந்து யாருடைய கூட்டணிக்காகவும் போய் கதவை தட்டிட்டு நிற்கல. மாறாக பல கட்சிகள் தான் விஜயுடைய கூட்டணியில் சேருவதற்கு முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் விஜயை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு என்னோடு கரம் குவிக்க வருபவர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், சேர்த்துக்குவேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அதுக்கு அர்த்தம் வந்து யாராவது வரலன்னா நான் வந்து தனிச்சா இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போவே சொல்கிறேங்க, எழுதி வச்சுங்க, அவர் கூட வந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 4-5 கட்சி ரெடியாக நிற்கிதுங்க லைனில். ஆனால் அவர் தான் பொறுமையாக இருக்காரு. அதாவது இன்னும் நாள் இருக்குது அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். தனிச்சு நின்றா ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு எந்த தரவுகளின் அடிப்படையில் சார் இதை சொல்றோம் நம்ம? ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் அவர் ஒன்றும் சொல்லியே தனிச்சு நின்று ஜெயிச்சிருவேன்னு எங்கேயாவது சொன்னாரா? நீங்களே டிஎம்கே விசஸ் டிவிகே தான் போட்டி அப்படின்னு சொல்றாருல்ல சார். டிஎம்கே வர்சஸ் டிவிகேனா? டிஎம்கே தனியா நிக்க சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? டிஎம்கே கூட்டணி, டிஎம்கே வர்சஸ் டிவிகேனா டிஎம்கே கூட்டணி வர்சஸ் டிவிகே கூட்டணி. அவர் முதல் நாள்லே சொல்லிட்டாரு, எனக்கு கூட்டணி வேணும், என்னோட இருப்பாங்க, என் தலைமையை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்போ பேசணும்னா, மே மாதம் எலெக்ஷன்னா ஏப்ரல் மாதம் பேசலாம். அப்போ தான் அணிகள்லாம் உருவாகி ஃபர்மாக இருக்கும், எந்த பக்கம் யார் இருக்காங்க, எந்த பக்கம் யார் தாவறாங்க அப்படிலாம். அப்போ தான் இப்போ ஒன்றும் தெரியாதுங்க. அப்போ ஒருவேளை இந்த காங்கிரஸோட இந்த பேச்சுவார்த்தை வந்து கூட்டணிக்கு எங்களுக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குவீங்க அப்படின்றது, எங்களுக்கு இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கா கூட போயிடுவோம் நாங்கள் அப்படின்றதுக்காக திமுகவிட பார்கெயின் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா சார்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நாம் வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் இவங்க தான் போய் ஆகணும், இந்த கடையில் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னா அவன் வைக்கிறது தானே சட்டம். அங்கேயே 2-3 கடை இருக்குதுன்னா, சீப்பாகவும் இருக்குது, வெரைட்டியாகவும் இருக்குன்னா, அப்போ அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை? இவங்க நம்ம விற்கலைன்னா
அடுத்த கடைக்கு போயிடுவாங்க போல இருக்குன்னு. அதனால் இப்போ ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, திமுக தான், பாஜக எதிர்ப்புக்கு அப்படின்னா எல்லாரும் அதை தான் விரும்பினாங்க. ஆனால் பாஜகவை எதிர்ப்பதற்கு பாஜகவோடு இதுவரை கூட்டணியே வைத்திராத, பாஜகவை ஆதரித்திராத, 100% பாஜக எதிர்ப்பில் இருக்கிற ஒரு கட்சி வருது, மக்கள் ஆதரவு அதுக்கு பெருகுதுன்னா அப்போ நமக்கு பாஜகவோடவே கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி நினைஞ்சா பாஜகவை ஆதரிச்ச மாதிரி ஆயிடாதா சார்? அப்போ அதுக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தானே சார் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. அதாவதுங்க, பொது வெளியில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச முடியும். நீங்கள் பின்னால் பேக்ரவுண்டில் மறைமுகமாக என்ன நடக்குது அதெல்லாம் வந்து கத்திரிக்காய் முத்தனா கடத்தெருவுக்கு வரும். அப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதே ஆட்கள் தான் சொன்னாங்க எப்போ, பல மாதங்களுக்கு பிறகு, அதாவது டெப்டி சீஃப் மினிஸ்டர் விஜய் 50 சீட்டு ஒத்துக்குனாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு அதிமுகனாங்க. அப்புறம் பார்த்தா அப்போ தான் அதிமுக அமித்ஷா கிட்ட போய் சேர்ந்து பாஜகவோட உடன்பாடு போட்டாங்க. அதனால் அது வரட்டும், நடக்கட்டும். காங்கிரஸ் வருமா, அப்புறம் வந்துட்டு பாமக வருமா, டிடிவி வந்து மேடைதோறும் பேசிட்டு சார். ஒருவேளை இந்த சிறிய கட்சிகள்லாம் சேரும்ன்ற பட்சத்தில் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் தேமுதிக சேருமா சேராதான்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், கட்சின்னு சொல்லாதீங்க. அதாவது ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து கட்சின்னு சொல்லாதீங்க, ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ். அதனால் கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 கட்சி தான் இருக்குது, மற்றவங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் தான். ஒரு எம்எல்ஏ இப்போ கருணாஸ், அவர் என்ன பெரிய கட்சியா, புலிப்படையோ ஏதோ வச்சிட்ருக்காரு. அதை மாதிரி இப்போ இன்னும் என்னது மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, டிவிகேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி புதுசாக. அது வந்து ப்ராக்சி தாங்க, ஸ்லீப்பர் செல் தான், திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் தான். அதாவது மதிமுகவை வெளியேற்றி விட்டு அல்லது அது வெளியேறும்போது இதை உள்ளே கூட்டுக்குவாங்க. இது எதுக்காக இந்த திராவிட வெற்றி கழகம்னா ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தணும். அதாவது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னம் அதே ஐடென்டிக்கலாக வாங்குற மாதிரி பண்ணுவாங்க தாவேகாக்கு. அதாவது இந்த மாதிரியான சகுனித்தனத்தால், நரித்தந்திரத்தாலெல்லாம் மக்கள் ஆதரவை வீழ்த்தி விட முடியாது. நம்ம மக்கள் படிக்காத இருந்தால் கூட கரெக்டாக சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்துங்க ஒரு அச்சத்தின் காரணமாக திமுக பண்ணுற ரொம்ப தேர்ட் ரேட் மெத்தடு. இந்த பேர்லாம் வைக்கிறது, அதே மாதிரி சின்னத்தை வாங்க வைக்கிறது. நான் அந்த இவர்கிட்ட சொல்லி, நம்ம ஒருங்கிணைப்பாளர் பேர்னா மல்லை சத்யா கிட்ட, மல்லை சத்யா வந்து ஒரு டிஎம்கேவுடைய ப்ராக்சி தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். அதே மாதிரி சார், தொடர்ச்சியாக விஜய் அவர்களும் சரி, கட்சியினர்களும் சரி, ஜென்சி வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார். ஏன்னா திமுக இருக்கு, எங்க சொல்லியிருக்காங்க இல்ல சார், விஜய் அவர்கள் வந்து ஒரு பதிவுல சொல்றாரு, நம்ம மைடியர் ஜென்சி வாக்காளர் அவர்களே, இல்ல அவரு அந்த காணொலியை நானும் பார்த்தேன். தயவுசெய்து டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன்டு த மவுத் ஆஃப் விஜய். விஜய் வந்து எந்த இடத்துலயாவது நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், தனித்து நான் நிற்பேன், முதலமைச்சர் ஆக மாட்டாருன்ற பட்சத்தில் எதுக்கு சார் இவ்வளவு பண்ண வேண்டியது அவசியம், தேவை என்ன சார்? எங்க அவங்க கட்சியில தீர்மானம் போட்டிருக்காங்க, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அவங்க கட்சி செயற்குழுல தீர்மானம் போட்டிருக்காங்க. எங்கேயாவது விஜய் வந்து நான் தனித்து நிற்பேன், தனித்தே நான் ஆட்சி அமைப்பேன், ஜென்சி வாக்காளர்கள்லாம் எனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படிலாம் அவர் பேசுறது கிடையாதுங்க. அவரை பொறுத்த வரையில் நீங்கள் சொன்ன மாதிரி பேசுகிறதே 10 நிமிஷம் தான். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி சுயத்தம்பட்டம் அடிச்சுக்கிறது, அதாவது ரொம்ப தன்னை பெருமைப்படுத்திக்கிறதெல்லாம் அவர் ஒன்றும் பேசியிருந்தே கிடையாது. மற்றவங்க தான் பேசுறாங்க. அதாவது விஜய் குறைவா பேசுறாரு, ஆனா விஜயை பத்தி மற்றவங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஆட்சி தொடங்கிய விஜயகாந்த்ல இருந்து திமுகவே கூட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வலுவா இல்லை சார். எல்லாரும் கூட்டணி அமைச்சு அந்த மாதிரி தானே சார் போய் ஆகணும். ஸோ அந்த கூட்டணிக்கான முகாந்திரமே இல்லாம வந்த உடனே வந்து விஜய் தான் முதலமைச்சர். இல்ல அவர் கூட்டணி இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல சார், விஜய் அவர்களே முதல்வரா வேட்பாளரா இல்ல, கூட்டணி தேவையில்லைன்னு சொல்ல, பிறக்கும் போதே கூட்டணியோட தான் நான் பண்ணவேன்னு சொன்னவர் அவரு. நீங்க திரும்ப தப்பா சொல்றீங்க. அவர் தனித்து போட்டி போடுவார், தனியாக ஆட்சி அப்படின்னும் போது எப்படி சார் வருவாங்க? என்னங்க அப்படின்னா அவர் தானங்க இன்னைக்கு பாப்புலர். இன்னைக்கு 20% 25% ஓட்டு அவர் கையில இருக்குதுன்ற போது அவர் தலைமையில இல்லாம 10%, 5%, 1%, 3% வச்சிருக்கோங்க தலைமையில் ஆட்சியை பிடிக்கணுமா? அவருக்கு தன் பலம் தெரிகிறது. அதனால் அவர், அது உண்மை இல்லை. அவருக்கு இன்னைக்கு யார் சொல்கிறாங்க அவருக்கு
25% கம்மியா இருக்குதுன்னு யார் சொல்லுங்க பார்க்கலாம். அது கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல சார். 25% கன்ஃபார்ம்டா தேர்தலில் வாக்கு பெட்டியை உடைச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அப்போ போய் சொல்கிறோமா கன்ஃபார்மாக இல்லை ஏன் டிவியில் போடுறீங்கன்னு. அதனால் பாருங்க எல்லாரும் எடுக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக அந்த வசதி இருக்குது. முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மாறியதால் ஒப்பீனியன் போல் சர்வே இதெல்லாம் வருது. அதே போல் தான் இப்போ எடுக்கிறாங்க, மாதம் மாதம் எடுக்கிறாங்க. இப்போ திமுகவின் பதட்டத்துக்கும் அச்சத்துக்கும் விஜய் மீதான தாக்குதலுக்கும் முக்கிய காரணமே அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுச்சு. தங்களுக்கு எதிராக நிற்கிறார் களத்தில், தங்களுக்கு எதிராக நிற்கிறது எடப்பாடி பாஜக கிடையாது, தனக்கு எதிராக நிற்கிறது தாவேகா தானே அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் கடந்த 2-3 மாசமா பாருங்க தாவேகா மேலே தாக்குதல் அதிகமாகும். துணை முதல்வர் அவர் அட்டகத்தின்லாம் பேசினாரு. அதிமுக பாஜக ஒரு வலுவான கூட்டணி தானே, மறுபடியும் அதை நிராகரிச்சுட்டே இருக்க மாதிரி. அதிமுக வலுவான கட்சிங்க, பாஜகவோட சேர்ந்தா அதுக்கு பலம் கம்மியாயிடும். 11% வாக்கு வங்கி. எந்த 11% எப்போ தனியா நின்னப்போவா? இல்ல சார், பாஜக தனியா நின்னப்போ நோட்டாவோட போட்டி போட்டுருக்குது. நீங்க அதுதான் ஒரிஜினல். நீங்க பாஜக கிட்ட 4% இருக்கு, 5% இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேன். பலமான கூட்டணின்னா ஏங்க அதிமுக யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு ஒரு 20% 22% அதிமுக கிட்ட இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது குறையக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. ஏன்னா இவங்க பிஜேபியோட போய் அலையன்ஸ் வச்சுட்டாங்க. அதனால என்ன சார் தப்புனீங்கன்னா 30% இருக்கிற மைனாரிட்டி, தலித்து, சிறுபான்மையர் இஸ்லாமியர்கள் வாக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, போயிடுது இல்லை. அதனால அதிமுக தனித்து நின்று இருந்தால் அது ஓட்டு வாங்கியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இல்லாமல் 1% ஏற்றினார். ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்கலை, ஆனால் 1% உயர்த்தினார் எடப்பாடி. அதனால் பாஜகவோடு அவங்க சேர்ந்தது தாங்க அவங்க பலவீனம். அனுகூல சத்துருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஜக யார்கிட்ட போனாலும் அவங்களுக்கு அது லயபிலிட்டி ஆகிடும், சுமை ஆகிடும். நான் தொடர்ந்து சொல்கிறது, யார் கூட போனாலும். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக பயப்படுறது பாஜகவை பார்த்தோ அல்லது அதிமுகவை பார்த்து இல்லை, தாவேகாவை பார்த்து தான் பயப்படுது. அதான் உண்மை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.